ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் தக்காளி சாதம் செய்ய போகிறோம். தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி சாறு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இப்போ வாங்க நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கி நான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன். குக்கர் சூடானதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு எல்லாம் வெடித்து வந்தோடனே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இப்போ தேவையான மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி குலைவாக வதங்கி வரணும். அதுக்கு தக்காளி வதங்குறதுக்கு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி குழஞ்சி வதங்கி வரணும். இப்போது தக்காளி வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, பூண்டு, இஞ்சி இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது பச்சை வாசம் போக நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சாதத்துக்கு எப்பயுமே நம்ம போடுற மசாலா நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தால் தான் தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா குலைவாக வதங்கிருச்சு. இப்போது இந்த நேரத்தில் நம்ம 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த தயிர் ஒரு மாதிரி பிரியாக வரும். அந்த மாதிரி வராத அளவுக்கு எல்லா மசாலாவில் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நம்ம தக்காளி சாதத்துக்கு இப்போ புதினா, கொத்தமல்லி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு இப்போது நான் 2 டம்ளர் அரிசி வச்சேன், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். பாருங்கள், ஆனால் அரைச்ச மிக்சி சாரிலேயே அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டேன். நல்லா தக்காளி சாதத்துக்கு தண்ணி கொதி வந்துடணும். இப்போது நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ சேர்த்துட்டு நம்ம கரெக்டாக உப்பு பார்த்துக்கணும். உப்பு அளவு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் தக்காளி சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது விசில் போட்டிருக்கேன், 3 விசில் வந்துருச்சு. இப்போ தக்காளி சாதத்தை பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக உதிரியாக வந்திருக்கு. வாங்க சாப்பிடலாம்.